ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் ஃப்ரை. அதுக்கு ஒரு கடாய் வச்சு கடாய் சூடானோடனே தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அரை டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கின உடனே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வச்சு நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கருவேப்பிலை நல்லா வதங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ காலிஃப்ளவர் மஞ்சத்தூள் உப்பு போட்டு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துருக்காங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மசாலாலாம் ஒன்று போல் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது 5 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாங்க. அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் மசாலாலாம் நல்லா பிடிச்சி நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு இந்த அளவுக்கு போதும்னா இப்படியே இறக்கி வச்சுக்கோங்க. இல்லை இன்னி வதங்கணும் அப்படின்னா இன்னொரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க, லஞ்ச் பாக்ஸ்க்கான சைட் டிஷ் காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.